அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்ஷா அல்லாஹ். பிரச்சனை வரும். இப்போ உதாரணமாக அல்லாஹ்வை நம்பும் போது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் என்று அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், அல்லாஹ் போய் பேச மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தங்கா. யார் என்னுடைய திக்ராகிய குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்க்கை வரும். இதுக்கு மேல நம்ம தத்துவம் பேசி எல்லாம் பிரயோசனம் இல்லை. அப்ப ஈமான் கொண்டவனுக்கு அல்லாஹ்வுடைய கலாமையும் ஈமான் கொள்ள கிடைக்கும். அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொண்டவன் அல்லாஹ்வுடைய கலாம் உண்மை என்று ஈமான் கொள்ளுவான். எனவே அவன் இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கும் போது என்னுடைய நெருக்கடிக்கு காரணம், என்னுடைய வீட்டில் நான் சந்திக்கிற, என்னுடைய பிசினஸில் சந்திக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற நெருக்கடிக்கு காரணம் நான் குர்ஆனை புறக்கணிக்கிறேன். உடனே அவன் தௌபா செய்வான், இஸ்திக்ஃபார் செய்வான், அல்லாஹ்விடம் திரும்பி வருவான், மன்றாடுவான். திரும்ப மீண்டும் அவனுக்கு ரிலாக்ஸான லைஃப் கிடைக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இன்று விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் நிம்மதியை இழந்திருக்கிறோம். நிறைய காசு இருக்கு நிம்மதி இல்லை, நிறைய பெரிய ஜொப் இருக்கு நிம்மதி இல்லை, பெரிய குடும்பம் நிம்மதி இல்லை, நிறைய வாகனம் இருக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ உன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள். அந்த ஈமானோடு சேர்த்து அமல் செய். ஊருக்கு அமல் செய்யாத, உம்மா பாப்பாக்கு அமல் செய்யாத, மாதத்துக்கு அமல் செய்யாத, அல்லாஹுக்காக அமல் செய். நீ தொலை வரும்போது அல்லாஹ்க்காக தொலைவா, நோன்பு பிடிக்கும் போது அல்லாஹுக்காக நோன்பு பிடி. இப்படி அந்த அல்லாஹுக்காக என்று நீ உன்னை மாற்றுகிற போது உன்னுடைய மனம் இந்த உலகத்தில் நீ கொஞ்ச காலம் தான் வாழப்போகிறாய். அந்த வாழுகிற கொஞ்ச காலமும் நிம்மதியாக உன்னால் வாழ முடியும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படியான ஒரு வாழ்க்கை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.